ஹாய் கிரிக்கெட் ஃபேன்ஸ். நம்ம சிஎஸ்கே செமிஃபைனல் போகணுன்னா என்ன சான்சஸ் இருக்குன்னு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்ப்போமா? அடுத்த 3 மேட்ச்சுமே ஜெயிச்சிட்டோன்னா எந்த தடங்களும் இல்லாமல் ஈஸியாக செமிஃபைனல் போயிடலாம். ஏன்னா அடுத்த ஜிடி, எஸ்ஆர்ஹெச்சோட நமக்கு மேட்ச். ஸோ நாம் ஜெயிக்கும்போது அவங்க தோற்றுருவாங்க. ஸோ அவங்க 16 பாயிண்டில் நின்றுவாங்க. நமக்கு 18 பாயிண்ட் வந்து ஈஸியாக செமிஃபைனல் போயிடலாம். இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, இன்னைக்கு ஜிடிக்கும் எஸ்ஆர்ஹெச்சும் மேட்ச் இருக்குது. அவங்க யாராவது தோற்றுனா ஆகணும், 2 பாயிண்ட் லூஸ் பண்ணி தான் ஆகணும். அது நமக்கு ரொம்ப அட்வான்டேஜாக மாறும். 3 மேட்ச்சுமே ஜெயிச்சா பிரகாசமாக இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. பை சான்ஸ் 2 மேட்ச் தான் ஜெயிச்சோன்னு வச்சுக்க என்ன பண்ணுறது? வேறு என்ன பண்ணுறது? பஞ்சாபும் ஆர்ஆரும் பெங்களூரும் அடுத்தடுத்த மேட்ச் தோக்கணும்னு வேண்டுதான். வேறு என்ன பண்ண முடியும்? இன்னொன்று, நம்ம 5 கப் பங்காளிகள் மும்பை இந்தியன்ஸ் 3க்கும் 3 மேட்ச்சுமே ஜெயிச்சா நமக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் மும்பை இந்தியன்ஸ் ஜெயிக்கணும்னு எல்லோரும் வேண்டிக்கணும். பை சான்ஸ் ஒரு மேட்ச் ஜெயிச்சோ இல்லை 3 மேட்ச்சுமே தோத்துட்டோன்னா வீட்டுக்கு போக வேண்டியதான். சிஎஸ்கே ஜெயிக்கணும், கப் அடிக்கணும். ஸோ ஆல் த பெஸ்ட் சிஎஸ்கே.